பாரதியார் பிறந்த நாள் ஒரு சம்பிரதாய நினைவு மட்டும் அல்ல, மகத்தான மனிதத்துவத்தின் கொண்டாட்டம். அது கவிதையின் குதூகலம். திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் என்கின்ற ஊரில் பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்தார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்கள் கொண்டவர். தமிழில் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர். தம் எழுத்துக்களின் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவரின் சமகாலத்தை சேர்ந்த மாமனிதர்கள் மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், ஓவேசு ஐயர், சிதம்பரம் பிள்ளை மற்றும் மகான் அரவிந்தர் ஆகியோர். தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு மற்றும் பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டம் எட்டயபுரம் அரச சபையால் வழங்கப்பட்டது. எட்டயபுரத்தில் பாரதி பிறந்த வீடு தற்போது தமிழக அரசால் சீர் செய்யப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டுள்ளது. பாரதியின் குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம், பகவத்கீதை உரை போன்றவை அவரது அழியா புகழுக்கு கட்டியம் கூறுகின்றன. சுதந்திர போராட்டத்தில் பாரதியின் பாடல் வரிகள் புதிய எழுச்சியை ஏற்படுத்தின. இளைஞர்கள் அந்த பாடல்களை கேட்டு வீறு கொண்டு எழுந்தனர். வீழ்வேன் என நினைத்தாயோ என மரணத்திற்கே சவால் விடுத்த மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2020 139வது பிறந்த நாள். பாரதியின் பிறந்த நாள் என்பது இது ஒரு சம்பிரதாயமான நினைவு கூறல் அல்ல. அது மகத்தான மனிதத்துவத்தின் கொண்டாட்டம், கவிதையின் குதூகலம், காலத்தின் தீராத ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பேர் அனுபவம் என பாரதியின் வாழ்க்கை, அவரது கவிதைகளை நினைத்து சிலேகிப்பவர்கள் கூறும் வார்த்தைகள் இது. மகாகவிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழக பாஜக சார்பில் கமலாலயத்தில் மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். சர்வதேச பாரதி விழா 2020 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியின் வரிகளை தமிழில் பேசி எழுச்சியுடன் உரையாற்றினார். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் மென்பதில்லைய, இச்சக்குத்து லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். It means fear I have not, fear I have not, even if all the world oppose me. I see this spirit in young India today. இந்நிகழ்ச்சியில் நமது மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் உள்ளிட்ட தமிழக பாஜக நிர்வாகிகள் கமலாலயத்தில் கலந்து கொண்டனர்.